நம்ம எல்லாருக்குமே மேஜிக்குங்கிறது ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். அது எப்படி ஒரு மஜீஷியனால் ஒவ்வொரு டைமும் நம்மளை எக்ஸைட் பண்ண வைக்க முடியுது அப்படின்னா, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காத ஒரு சின்ன சைக்காலஜியை அந்த மஜீஷியன் புரிஞ்சிருப்பார். அதை வச்சு நமக்கு தெரியாமல் நம்மளே ட்ரிக் பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் அவருடைய இடது கையை நம்மளை அவர் பார்க்க வைக்கணும்னு நினச்சாருன்னா, அதே மாதிரியே நமக்கே தெரியாமல் நம்மளை அவருடைய இடது கையை பார்க்க வைப்பார். அந்த டைமில் அவருடைய வலது கையில் சில விஷயங்களை பண்ணி அந்த மேஜிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பார். அட் தி எண்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் வரும். இந்த இடத்துல ஒரு மேஜிக் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சிக்காத ஒரு சின்ன சைக்காலஜியை நம்மளை பற்றி அந்த மஜீஷியன் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரு விஷயத்தை அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தாரோ, அதே ஃபார்முலா தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்னு பயன்படுத்தப்படுது. நமக்கே தெரியாமல் நம்மளை பற்றின ஒரு சின்ன சைக்காலஜியை நமக்கு எதிராகவே பயன்படுத்துவதன் மூலமாக சோஷியல் மீடியா நிறுவனங்களால் ஒரு பெரிய அளவுக்கான லாபத்தையும் பார்க்க முடியுது.